அஸ்வின், நீ பஸ்ல போவியா? ஆமா போவேனே. நீ பஸ்ல எங்க உட்காருவ? நான் எங்க வேணாலும் உட்காருவேன். எங்க வேணாலும் யார் வேணாலும் உட்காரலான்ற உரிமையை வாங்கி தந்தது யாருன்னு தெரியுமா? தெரியுமே, அலபாமால ஒரு பெண் இருப்பாங்களே, அவங்க தானே? ஆமா, அவங்க தான் ரோசா பார்க்ஸ். அவங்க ஒரு நாள் பஸ்ல போயிட்டு இருந்தாங்க. அந்த காலத்துலலாம் அமெரிக்கன்ஸ் முன் சீட்லையும் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ் பின் சீட்லயும் உட்காரணும்னு சட்டம் இருந்தது. இப்படியெல்லாமா சட்டம் இருக்கும்? ஆமா, அதுல அவங்க பஸ்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு அமெரிக்கன் அவங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து ஏஞ்சி அவங்களுக்கு இருந்த இடத்துல தான் உட்காந்துட்டு இருந்தாங்க, அலாட் பண்ண இடத்துல. ஆனால் அமெரிக்கன் எனக்கு இடம் இல்லை, நீங்கள் ஏஞ்சி போங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு ரோசா பார்க்ஸ் மறுத்து இது என் இடம், என் உரிமை அப்படின்னு சொன்னாங்க. அவங்க உரிமையை விட்டு கொடுக்காம எவ்வளவு தைரியமா பேசியிருக்காங்கள. ஆமாம், ஆனால் அது சட்டப்படி குற்றம்னு போலீஸ் அவங்கள பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இதுவே ஒரு பெரிய போராட்டத்துக்கு ஆரம்பமாக இருந்தது. இதில் நிறைய ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ் அவங்கள மாதிரியே வந்து கலந்துக்கிட்டாங்க. இதுலையே மார்ட்டின் லூதர் கிங் கூட கலந்துக்கிட்டாரு. இதில் மழையிலையும் வெயில்லையும் பஸ்ஸில் போகாமல் நடந்தே போய் போராட்டம் பண்ணாங்க. இதுதான் மாண்ட்காமரி பஸ் பாய்காட்னு போராட்டம். அதுக்கு அப்புறம் தான் யார் வேணாலும் எங்கே வேணாலும் உட்கார்ந்து சட்டம் வந்துச்சு. ஆமாம், இப்போ நம்ம 90s கிட்ஸ் அண்ட் 2K கிட்ஸோட நாடகத்தை பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். ஸ்கூல் லைஃப்ல 90 கிட்ஸும் 2K கிட்ஸும் தனித்தனியாக படிச்சிருப்பாங்க. கொஞ்சம் வித்தியாசமா இவங்க ஒன்னா சேர்ந்து படிச்சா எப்படி இருக்கும்? நாம எல்லாரும் மறக்க முடியாத பள்ளி பருவம். நீங்க கை தட்டினா தான் நாங்கள் ஸ்டேஜுக்கே வருவோம். ஏய், ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுடி, சீக்கிரமா வா. ஒரு தடவை லேட்டாக வந்தால் பாலச டிசியை கிழிச்சு தந்துடுவாங்களா? தாடி பாஸ் தானே கொடுப்பாங்க, ஏன் டிசி கொடுக்குறாங்க, அதுவும் கிழிச்சு? லேட்டாக வந்த இப்போ என்ன லீவ் போட்டுக்கிட்டோமே. நீ என்ன சொன்ன? மழையில் இருக்கு புத்தகத்தில் அரிசி கூட வச்சா குட்டி போடுன்னு சொன்ன, போடவே இல்லையேடி. நீ என்ன அரிசி போட்ட? புலங்கல் அரிசி போட்டேன். அதா பச்சரிசி போட்டவ குட்டி பொறுக்கும். என்னடி, மயிலே முட்டை தான் போடும், மயில் ரெக்கை குட்டி போடும்னு சொல்றாங்க. பைத்தியம் அவங்க. மேம் வரத்துக்குள்ள சீக்கிரமா தேன் மிட்டாய் அப்பளோ போலாம் சாப்பிடலாம். தேன் முட்டாய் தாண்டி இன்னும் சாப்பிட்றாங்க அவங்க. எச்சி, அது ஒரு மாதிரி கொலன்னு இருக்கு, அது பார்க்காத. வேணுமா? கண்டிப்பாக வேணாம், நீயே சாப்பிடு. நீங்கள் சாப்பிட்ற பீஸா பர்கரோட இது ரொம்ப மேலு. உங்களுக்கெல்லாம் ஒபிசிட்டி தான் வரப்போகுது. அவங்க கிட்ட என்னடி பேச்சு? வா, நம்ம போய் ஜாலியாக கொக்கோ விளாடலாம். விளையாடுங்க, விளையாடிட்டு கை காலம் முடிச்சிட்டு வாங்க, விழுந்தா தெரியும். நாங்கள் விழுந்தாலும் உடனே எழுந்திரிச்சிடுவோம் தான். ஆனால் நீ விளையாடுறிய கேம், அதில் விழுந்தா லாஸ்ட் வரைக்கும் எழுந்திருக்க மாட்டேன். அடிக்ஷன் அது. நாங்கள் மட்டுமா? எங்கள் அம்மா அப்பா கூட ஃபோனில் தான் இருக்காங்க. உங்கள் பேரண்ட்ஸ் தான் காரணம், உங்களுக்கு எதுக்கு ஃபோன் தராங்க? ஏன் எனக்கு இங்கே காலியாச்சு, கொஞ்சம் இருக்கா? இந்த ஹியோ பெண்ணில் எடுத்துக்கோ. தேங்க்ஸ் டி. இதுக்காக தான் ரெனால்ட்ஸ் பென் யூஸ் பண்ணோம். இவங்கெல்லாம் வில்லேஜ் விஞ்ஞானி, எப்படிலாம் இங்கே கொடுக்குறாங்க? என்னடி ஆச்சு, இன்னும் டீச்சர் வரல? எனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். என்ன இங்கே ரொம்ப சத்தமாக இருக்குது? குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங். சரி, இப்போ அட்டெண்டன்ஸ் எடுக்கலாமா? வர்ஷா இருக்கேன் மேம். அக்ஷயா பிரசன்ட் மிஸ். கிரியா பிரசன்ட் மேம். ரியா இருக்கேன் மிஸ். டாக்கி பிரசன்ட் மேம். ஓகே, நான் இப்போ எந்த சைடு அட்டெண்டன்ஸ் எடுக்கிறேன்? ஏற்கனவே செக்இன் பண்ணிட்டோம் மேம். என்ன மேம் ஓல்டு ஸ்கூலாக இருக்கீங்க? நீ என்னவே கேள்வி கேட்குறியா? நான் யாரு தெரியுமா உனக்கு? யா, நல்லாவே தெரியுமே. பேர் நடியா, படித்தது டுட்டோரியல் காலேஜ், 7 கதை வயசாயிடுச்சு, வேலை கிடைக்காம இங்கே வந்து சேர்ந்துருக்கீங்க. போன வாரம் கூட லாஸ் வேகாஸ் போய். நிறுத்து. ஷப்பா, டேஞ்சரஸ் ஃபெலோவாக இருக்கீங்களே. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ். எஸ், உள்ளவா, என்ன வேணும்? டஸ்டர் சாக் பீஸ் வேணும் மிஸ். தேங்க்யூ மிஸ். யாரெல்லாம் ஹோம்ஒர்க் முடிக்கல எந்திரிங்க.
ப்ளீஸ் கெட் அப். மேம் நான் என் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டேன் மேம். அப்புறம் ஏன் கை நீட்டுற? என்னோட நோட்டை நான் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் மேம். நோட்டை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் மேம். நீங்கள் நான் என்னோட ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டேன் மேம். அப்புறம் ஏன் எழுந்திருக்கிற? நான் சும்மா எழுந்துச்சி நிற்கிறேன் மேம். அடிச்சு உட்காரு. நீ நோட்டு வீட்டில் இருக்குதா? இல்லை மேம், எழுதலை. பாட்டி செத்து போயிட்டாங்க. இப்போதான் யோசிச்சிட்டியா? இல்லை மேம், வீட்டிலே யோசிச்சு வந்துட்டேன் மேம். நீங்களா ஹோம்ஒர்க் எழுதிட்டீங்களா? தென்னா விட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. அதெல்லாம் எழுதலை மேம். ஏன் எழுதல? எந்திரி, கை நீட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூலில் ஹோம்ஒர்க் பண்ணலை, அதுக்கு போய் டீச்சர் எங்களை தர்ம அடி அடிச்சிட்டாங்க. ஐயோ ஐயோ, காப்பாத்துங்க காப்பாத்துங்க. ஸ்டாப். நான் எங்கே அடித்தேன் பாருங்க. கம்பே கீழே போட்டுட்டேன். ஹோம்ஒர்க் பண்ணவே வேண்டாம், உட்காருங்க. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ். எஸ், உள்ளவா. இப்போ என்ன வேணும்? இன்னைக்கு என்னோட பர்த்டே மேம், ஸோ ப்ளீஸ் சாக்லேட் எடுத்துக்கோங்க. ஹாப்பி பர்த்டேம்மா. தேங்க்யூ மேம். ஏய், அது எக்லெஸ் சாக்லேட்டா? இல்லை அது கேரமல் சாக்லேட். என் தங்கச்சி ஷெஃபோட ரெயின்போ பீட்சா வச்சு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இங்கே பர்த்டே சாக்லேட்க்கு அடிச்சுக்கிறாங்க. ஓகே, இப்போ பாடத்தை கவனிங்க. நான் கேள்வி கேட்க போகிறேன். ராமாயணத்தை யார் எழுதியவர்? எனக்கு தெரியாது. எனக்கு தெரியும். ராஜமௌலி மேம். சூப்பர், கை தட்டுங்க. நான் தான் மேம் சொன்னேன். நீ வேற யாரும் சொல்ல, நான் தான் சொன்னேன். கை நீட்டு, இப்படி நீட்டு. ராஜமௌலியா? என்ன படிச்சிருக்க? கூகுள் பண்ணு. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ். எஸ். ராமாயணத்தை எழுதியவர் வால்மீகி. சூப்பர், எல்லாரும் கை தட்டுங்க. ஜிகேனா 2K கிட்ஸ்க்கு அத்துப்படி மேம். அடுத்தது நம்மளோட தேசிய விலங்கு என்னது? நீங்க தான் மேம். ஆ, இல்ல தேசிய விலங்குக்கு இவ்வளோ நேரமா? சிங்கப்புலி மேம். சிங்கப்புலியா? நான் ஏதோ சொல்ல போறேன், உட்காரு. கூகுள் பண்ணு. நான் சொல்றேன் மேம், தேசிய விலங்கு புலி. சூப்பர்மா. நாங்களாச்சும் யோசிச்சு தப்பாக சொல்கிறோம் மேம். அவங்களாம் ஃபோன் பார்த்து சொல்கிறாங்க. போனா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டீச்சர் வந்து நான் அடிக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஃபோன் பார்த்து ஆன்சர் பண்ணோம். சரி விடுங்க, நான் எதுவுமே பண்ணல. உங்களுக்கெல்லாம் நான் பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு பதிலாக பேசாம நான் மேய்க்க போகலாம். பிடிங்க, போய் நாயை பிடிங்க. ஓகே, இப்போ ஃபன் டைம். ஆனுவல் டே ப்ரோக்ராம்க்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் 90s கிட்ஸ் போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே மேம், நான் டேப் ரெக்கார்டரை எடுத்துட்டு வரேன். நான் அதில் மியூசிக் ப்ளே பண்ணுறேன். என்னது இவ்வளோ பெருசாக கருப்பாக இருக்கு? சரி, ஏதோ ப்ளே பண்ணட்டும். ஓகே, இப்போ 2K கிட்ஸ் போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, மியூசிக்கை சீக்கிரம் ஸ்பாட்டிஃபைல ப்ளே பண்ணுங்க.
நம்மளோட 2K கிட்ஸ் சூப்பராக ஆடினாங்க. கைத்தட்டுங்க கைத்தட்டுங்க, சூப்பராக டான்ஸ் பண்ணீங்க. 90s கிட்ஸாக இருந்தாலும் சரி, 2K கிட்ஸாக இருந்தாலும் சரி, நல்லா தமிழ் படிக்கணும். அப்போ தான் தமிழும் நல்லா இருக்கும், நீங்களும் நல்லா இருப்பீங்க. சரி நன்றி மேம். நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்த மாதிரி இருந்துச்சுல, அடி வாங்கி வாங்கி கை வலிச்சிச்சுல. சரி, இந்த அருமையான நாடகத்தை நடத்திய திருமிகு பெட்சி கோயில் ராஜ் அவர்களுக்கு நன்றி.